இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, ஒன்றை நான் பாதுகாக்கிறேன், உனக்கு நான் செக்யூரிட்டி தர்றேன் என்ற அமெரிக்கா என்ன வேலையை பண்ணுறானோ அதே வேலையை நாங்கள் உளப்பூர்வமாக உங்களுக்கு பண்ணுறோம். அமெரிக்காக்காரன் காசை வாங்கிட்டு உங்களை பாதுகாக்காமல் விட்டுடுறான், நாங்கள் அதே வேலையை காசை வாங்கிட்டு உங்களை உளப்பூர்வமாக பாதுகாக்கிறோம், எங்களுக்கு அந்த சப்போர்ட்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க. சொன்னதோடு தான் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு மாற்றாக பாகிஸ்தானை தன்னுடைய பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்கிறது, ஈஜிப்டை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது, துருக்கியோடு எக்ரிமெண்ட் போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு எக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்து அரப் நேட்டோ என்றொன்றை உருவாக்குவது தான் சவுதி அரேபியாவினுடைய ஒரு மிக முக்கியமான தியரியாக இருக்கிறது என்பதை சர்வதேச ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டமான நிலை சர்வதேச மட்டத்திலேயே எல்லா நாடுகளுக்கும் ஒரு மாபெரும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எல்லா நாடுகளிலையுமே க்ரூட் ஆயில் பிரச்சனை உருவாகி இருக்கிறது, எரிவாயு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு திறக்கப்பட்டால் மாத்திரம்தான் அதற்குரிய சொல்யூஷன் கிடைக்கும் என்கிற அளவு எப்படியாவது ஹொர்முஸை திறந்துடணும் என்கிறதற்கான ஏற்பாடுகளை அனைத்து நாடுகளும் செய்து வருகின்றன. அதனால் தான் ஈரானோடு வெஸ்ட் நாடுகள் எதுவுமே சண்டைக்கு போகாத பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றன என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் தலையிட்டு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தியிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சில நாட்களுக்குள்ளாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீர் அவர்கள் ஈரான் பயணமாகி இருக்கிறார். ஈரானுடைய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் உடனடியாக ஒரு மிக முக்கியமான பயணமாக கத்தர், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகளுடைய தலைவர்களை போய் சந்திக்கிறார். அதை தாண்டி ஈஜிப்டினுடைய வெளிவிவகார அமைச்சரையும் சந்திக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் எப்படியாவது சவுதி உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்து ஈரானுக்கு தகவல்களை பரிமாற்றி ஈரானோடு ஒரு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் எல்லா நாடுகளும் ஈவன் பாகிஸ்தான் வரைக்கும் ஒரு முற்றுமுழுதான பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது உலகமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு விதியாக இருக்கிறது. இந்த சூழலில் பாகிஸ்தானுடைய நிலைப்பாடுகள் சற்று வித்தியாசமாக இருப்பதை எல்லோருமே பார்க்க முடியும். ஆல்ரெடி பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோட ஒரு மிலிட்ரி அக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவை யாராவது அட்டாக் பண்ணினால் பாகிஸ்தான் வந்து நிற்கும், பாகிஸ்தானை யாராவது அட்டாக் பண்ணினா சவுதி துணைக்கு வரும் என்பது அவர்களுடைய ஒப்பந்தமாக இருக்குது. இதற்கு சவுதி அரேபியா ஆல்ரெடி டர்க்கியோட ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள், மிலிட்ரி அக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈஜிப்டோட போயிருக்கிறாங்க. சவுதி சுற்றி வளைத்திருக்கக்கூடிய மிக ஆயுத பலம் கொண்ட நாடுகளோடு எல்லாம் ஒரு ஒப்பந்தத்துக்கு போய்கொண்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் அரபு நாடுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஆயுதம் தர்றோம், உங்களை பாதுகாக்கிறோம்னு சொன்னதெல்லாம் ஒரு புஷ்வான கதையாக மாறிவிட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த வாரில் ஈரான் அமெரிக்காவுடைய எல்லா பேஸுக்கும் அடித்ததில் இருந்து ஈரானை கூட எதிர்க்க முடியாத அளவுக்கு தான் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்ரேலை பாதுகாப்பதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்பதும் வெள்ளிடை மலையாக தெரிய வந்திருக்கிறது. அதை தாண்டி இஸ்ரேலுக்கே கடுமையான அடியை ஈரான் கொடுத்திருக்கிறதுனால இஸ்ரேலும் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும்போது இஸ்ரேலோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க வைப்பது என்பதுதான் அமெரிக்காவினுடைய, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆப்ரகாம் ஒப்பந்தத்தினுடைய பகுதிகளாக இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி தான் UAE, பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் ஆல்ரெடி இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் விளைவு என்னன்னா, இஸ்ரேல் முழுவதுமான ஒரு ஆக்கிரமிப்பை உள்ரங்கத்தில் இந்த நாடுகளுக்குள் கொண்டிருக்கிறது. UAE-னுடைய எக்கானமியாக இருந்தாலும் சரி, UAE-னுடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, UAE-னுடைய எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிற இடத்துலையுமே இஸ்ரேல் தலையிட்டு கொண்டிருக்கிறது என்பது சவுதிக்கு தெரியாத ஒன்று அல்ல. அதனால தான் இஸ்ரேல் பக்கம் நம்ம போயிடக்கூடாது, அமெரிக்காவிட்ட இருந்து தேவையானதை எடுத்துக்கிடுவோம், நம்ம கூட இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த நாடுகளை நம்ம கூட ஒரு எக்ரிமெண்ட்டோட ஒரு இராணுவ பலத்தோடு நம்ம வச்சுக்கிறோம்னு சொல்லி சவுதி அரேபியா பாகிஸ்தானோட எக்ரிமெண்ட்
போடுது. அதே மாதிரி ஈஜிப்டோட, அதை தாண்டி டர்க்கியோட என்று சொல்லி அவர்களெல்லாம் இணைத்துக் கொள்ளுகிற அதே நேரம் கத்தரை தன் பக்கமே வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு போங்கில் சவுதி அரேபியா போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல பாகிஸ்தான் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கிற அதே நேரம் தன்னுடைய நாட்டையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு எக்கானமிக் கிரைசிஸ்ல இருக்கிறாங்க. பாரிய அளவில் பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு பொருளாதாரம் தேவை. பாகிஸ்தான் சவுதியோடு ஒரு நெருக்கத்தை காட்டுகிற காரணத்தினால ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு துணையாக நிற்கிறோம் என்கிற பெயரில் சில உதவிகளை செய்து கொண்டிருந்த யுஏஇ பாகிஸ்தானுக்கு எதிராக நிற்கக்கூடிய சில கட்டங்கள் பாகிஸ்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த ஓர்லையே நம்ம எடுத்துக்கிட்டோம் என்று சொல்லி சொன்னால் யுஏஇனுடைய போங்குகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் யாரும் புரியாத தெரியாத ஒரு விவகாரம் கிடையாது என்கிற காரணத்தினாலேயும் யுஏஇ ஆல்ரெடி யமனுக்குள்ள சவுதிக்கு எதிராக செயல்பட்டது. அதில் சவுதி அரேபியா யுஏஇக்கு எதிராக கடும் தாக்குதல்களை எல்லாம் யமனில் அவர்களுடைய படையை விரட்டி அடித்தது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு சோமாலியா, இப்படி பல பகுதிகளில் யுஏஇனுடைய வேலைகளால் இஸ்ரேலோடு இணைந்து அவங்க செய்கிற சில காரியங்களால் முஸ்லிம் நாடுகளுக்குள்ளேயே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதனாலும் யுஏஇ பக்கம் சாயாமல் தொடர்ந்து விலகி கொண்டே வருகிறது பாகிஸ்தான். இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக யுஏஇ ஒரு 4 பில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க பாகிஸ்தானுக்கு. அதில் 2 பில்லியன் அளவுக்கு கடனாகவும் 2 பில்லியன் ஒரு ஃபார்மல் டெபாசிட்டாகவும் அவங்க வச்சிருந்தாங்க, அவர்களுடைய அந்நிய செலாவணியை பாதுகாக்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய. அதே நேரத்தில் சவுதி அரேபியா, சீனா உள்ளிட்ட நாடுகளும் பெரிய அளவு உதவி செய்திருக்கிறார்கள். மொத்தத்தில் ஒரு 14 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவர்களுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 14 பில்லியனும் சவுதி அரேபியாவும் சீனாவும் அதே போன்று யுஏயும் கொடுத்ததாக இருக்கிறது. 4 பில்லியன் யுஏ இடத்தை கழிச்சிட்டோம்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய 10 பில்லியன்களில் 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சவுதி அரேபியா சார்பாகவும் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சைனா கொடுத்த ஒரு பணமாகவும் அதனுடைய டெபாசிட்டை வச்சு நாடு கீழே விழாமல் அதை தக்க வச்சுக்கிட்டாங்க. இலங்கையில் எக்கானமிக் கிரைசிஸ் வர்றது காரணமாக அமைஞ்சது என்னன்னு கேட்டால் நம்மகிட்ட டாலர் இல்லாமல் போயிடுச்சு, அந்நிய செலாவணி இல்லை, வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி பண்ண முடியலை. அதனால தான் நம்ம கீழே விழுந்தோம். பிறகு கொஞ்சம் மேலே வந்துட்டோம்னு வச்சுக்கிறோங்க. அந்த கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வேலையை அவங்க செஞ்சுருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஈரான் அமெரிக்க பிரச்சனை வந்ததற்கு பிறகும் யுஏஇ கொஞ்சம் தூரமாகவே போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் யுஏஇ என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்க கொடுத்து வச்சிருக்கக்கூடிய கடனை வச்சு பாகிஸ்தானை தன் பக்கம் எடுத்துக்கொள்வதற்கு தடுமாறும் போது சவுதி அரேபியா மிக தெளிவான ஒரு டிசிஷன் எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் உடனடியாக யுஏஇனுடைய கடனை திருப்பி கொடுத்துருங்க, கடனையும் கொடுத்துருங்க, டெபாசிட்டையும் கொடுத்துருங்க, மொத்தம் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது நமக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை அன்று பாகிஸ்தானுடைய நிதி அமைச்சர் முகமது அவுரங்கசீப் அவரை வாஷிங்டனில் இருந்து IMF-ஓட ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு ஊடகங்களுக்கு பேசுகிற போது இன்னைக்கு சில முக்கியமான விவகாரங்கள் நடக்கிறது என்பதை சொல்லியிருந்தார். வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானுடைய நிதி அமைச்சர், துணை நிதி அமைச்சர் உள்ளிட்டவர்கள் சவுதி அரேபியாவுடைய நிதி அமைச்சரோடு சில பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். அடுத்த நாள் சனிக்கிழமையே பாகிஸ்தானுடைய யுத்த விமானங்கள், தாக்குதல் விமானங்கள் சிலது சவுதி அரேபியாவினுடைய அப்துல் அசீஸ் போர்ட்டுக்கு நேரடியாக போய் விமான நிலையத்தில் நேரடியாக போய் இறங்கி இருந்தது. சவுதி அரேபியாவை பாதுகாக்கும் நிமித்தமாக நாங்கள் இராணுவ ஒப்பந்தம் இருக்கிறதுனால நாங்கள் போயிருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இப்படி ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது சனிக்கிழமையே ஈவினிங் ஆகும்போது சவுதி அரேபியாவினுடைய துணையோட பாகிஸ்தான் என்ன அறிவிக்கிறாங்கன்னா, நாங்கள் கடனை திருப்பி தந்துடுறோம் யுஏஇக்குன்னு அறிவிக்கிறாங்க. அவங்க கொடுக்க ஆரம்பிச்சு இந்த வாரத்துக்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 3 பில்லியன்களை கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா 400 மில்லியன் கொடுத்துருக்கிறாங்க. இன்னொரு 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் அவங்க யுஏஇக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு தேவையான அவங்களோட பேலன்ஸில் வைக்க வேண்டிய டெபாசிட்டை நாங்கள் தர்றோம், அதை நீங்கள் வச்சுக்கிட்டு அவங்கள காசை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி சவுதி அரேபியா யுஏஇயை பாகிஸ்தானை விட்டு ரொம்ப தொலைதூரத்திற்கு ஆக்கிவிட்டார்கள். பாகிஸ்தானும் யுஏஇயை சவுதியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தொலைதூரத்திற்கே தள்ளிவிட்டார்கள். கொடுக்க வேண்டிய கடனை எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. இந்த சம்பவத்தை சவுதி அரேபியா செய்வதற்கான காரணமே என்னன்னு கேட்டால்,
என்னதான் ஈரானு மற்ற நாடுகளுக்கு மத்தியில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இதற்குள்ள இஸ்ரேலை ஒரே அடியாக உள்ள வர விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளை மொத்தமாக கடாசிடுவானுங்கிறது சவுதி அரேபியாவுக்கு தெரியும், ஈவன் பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியும். அதை தாண்டி பாகிஸ்தானை பொறுத்தவரை நம்மகிட்ட ஆயுதம் நிறைய இருக்குது, ஆனால் நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லை. இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, ஒன்றை நான் பாதுகாக்கிறேன், உனக்கு நான் செக்யூரிட்டி தர்றேன் என்ற அமெரிக்கா என்ன வேலையை பண்ணுறானோ அதே வேலையை நாங்கள் உளப்பூர்வமாக உங்களுக்கு பண்ணுறோம். அமெரிக்காக்காரன் காசை வாங்கிட்டு உங்களை பாதுகாக்காமல் விட்டுடுறான், நாங்கள் அதே வேலையை காசை வாங்கிட்டு உங்களை உளப்பூர்வமாக பாதுகாக்கிறோம், எங்களுக்கு அந்த சப்போர்ட்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க. சொன்னதோடு தான் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு மாற்றாக பாகிஸ்தானை தன்னுடைய பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்கிறது, ஈஜிப்டை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது, துருக்கியோடு எக்ரிமெண்ட் போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு எக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்து அரப் நேட்டோ என்றொன்றை உருவாக்குவது தான் சவுதி அரேபியாவினுடைய ஒரு மிக முக்கியமான தியரியாக இருக்கிறது என்பதை சர்வதேச ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அரப் நேட்டோ என்று வரும்போது அரபு பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய எந்த நாட்டைனாலும் உள்ள எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் யுஏஇனுடைய பொலிஸ்மா அதிபர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், கல்ஃப் கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மாத்திரம் நம்ம ஒருங்கிணைஞ்சிருக்கணும், அவுட் ஆஃப் கல்ஃபில் இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரிஸை நம்ம இணைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அது எதுக்காகன்னு கேட்டால், அவங்க எல்லாம் இணைச்சி ஒரு நேட்டோ மாதிரி ஆயிட்டாங்கன்னா, நேட்டோவினுடைய சித்தாந்தம் என்னன்னா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு, நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நாட்டுக்கு யாராவது தாக்குதல் நடத்தினா இந்த எல்லா நாடும் சேர்ந்து அந்த நாட்டை தாக்குதல் நடத்தும். அந்த மாதிரி ஒரு அரப் நேட்டோன்னு சொல்லி ஒன்று சவுதி உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணித்தான் பாகிஸ்தானை இணைத்து, ஈஜிப்டை இணைத்து, துருக்கியை இணைத்து, கத்தாரை இணைத்து இருக்கிறார்கள். மற்ற இந்த குவைத்து மற்றதெல்லாம் இணைக்கிறது தேவையானதான் அவங்களுக்கு சின்ன வேலை, அது ஈஸியாக இணைச்சிட்டு போயிடுவாங்க. யுஏஇயை இணைக்கக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருப்பது தெரிகிறது. அதனால தான் யமனை விட்டு யுஏஇயை ஓரமாக்கிட்டாங்க, பாகிஸ்தானை விட்டு தூரமாக்கிட்டாங்க. அதே போன்று சோமாலியாவில் மிகப்பெரிய ஒரு கன்ஃப்ளிக்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. யுஏஇயை நீங்கள் இருக்கிற மாதிரி எவனோடனாலும் இருந்துக்கிறீங்க, எங்கள் பக்கம் வந்துடாதீங்கிறதுல தள்ளுவதில் மிக தெளிவாக சவுதி இருப்பதை போன்று நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இந்த செய்திகளை நீங்கள் முழுவதுமாக பிபிசியும் ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கலாக போட்டிருக்கிறாங்க, அல் ஜசீராவும் இது தொடர்பான நிறைய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய தொகுப்பாகத்தான் இந்த செய்தி உங்களுக்கு நம்ம தந்திருக்கிறோம். பொறுத்திருந்த பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது. அரபு நேட்டோ என்பது சாத்தியப்படுமா இல்லையா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லிவிடும். தொடர்ந்து இணைந்தீர்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உங்களுக்கு தேவையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.